இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க, அரசியலுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க லீடர் உண்மையாவே லீடரா இருக்கிறதா இருந்தா யாருக்கு லீடரா இருக்க விரும்புறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டைட்டில் கிடைச்சது சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது. இந்த மாதிரி ரத்தம் இது மாதிரி ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன். சரி. பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் ஒரு ஆக்ஷனு வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக. இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட், அது வந்து ரொம்ப டச் பண்ணும். அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டாக அவர் செய்கிற வேலைகள், அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றது தான் இதில் இருக்குது சார். தேங்க்யூ. டேரக்டர் சார். எஸ் சார். சார், லெஜண்ட் சார் கிட்ட வந்து கதை சொல்லணுனாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட்டு வருது, இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன நடந்தது அந்த இடத்துல? சார், நம்ம தனியாக ஃபைட்டை மட்டும் சொல்ல மாட்டோம் சார், ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம். அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள்